நமக் சிவாய. வணக்கம் நண்பர்களே. இன்றைய ஆலய தரிசனத்தில் கங்கையின் புனிதத்திற்கு நிகரான தெற்கே காவேரியும் வடக்கே கொள்ளிடமும் அமைந்திருக்கும் இவ்விரு நதிகளுக்கு இடையில் சோலைகளுக்கு நடுவே அமைந்துள்ள திருவனைக்காய் எனும் திருவனைக்காவல் ஜம்புகேஸ்வர் திருக்கோவில் தென்னாட்டில் உள்ள சிவன் கோவில்களில் பஞ்சபூத ஸ்தலங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நீர்த்தலமாகும். திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சிலந்தி மற்றும் யானையின் சிவத்தொண்டினால் உருவான திருக்கோவில் என்பது மேலும் சிறப்பாகும். திருக்கோவிலானது சமய குரவர்களான அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் போன்றவர்களால் பாடல் பெற்ற திருத்தலமாகும். முன்னொரு காலத்தில் சிவகணங்களான மால்யவயன் மற்றும் புஷ்பகந்தன் என்ற இருவர் சிவகணங்களாக இருந்தும் யார் சிறந்த சிவபக்தர்கள் என்று சண்டையிட்டு கொண்டிருந்தனர். அதன் காரணமாக இருவரும் பூலோகத்தில் முறையே சிலந்தி மற்றும் யானையாக பிறந்து சிவபெருமானை வழிபட்டனர். இந்நிலையில் சிலந்தியானது முன்ஜென்ம வினையினால் சிவத்தொண்டு செய்ய விரும்பி காவிரி நதிக்கரையில் அருகில் அமைந்துள்ள வெண்ணாவல் மரத்தடியில் இருந்த சிவலிங்கத்தின் மீது தன் வாய் நூல் கொண்டு அழகிய பந்தல் அமைத்து வலையை பின்னி வெயில், மழை மற்றும் மரத்தின் சருகுகளிலிருந்து லிங்கத்தின் மீது விழாமல் காத்து வந்தது. அதே பகுதியில் உள்ள யானை ஒன்று தினந்தோறும் காவிரி ஆற்றுக்கு சென்று நீராடிவிட்டு துதிக்கையால் நீரை எடுத்துக்கொண்டு சில பூக்களையும் தளிர்களையும் காய், கனி, கிழங்குகளையும் பறித்து கொண்டு வந்து சிவலிங்கத்தின் மீது வைத்து வழிபட்டு செல்வது வழக்கமாக செய்து கொண்டிருந்தது. மறுநாள் வழக்கம் போல் யானை வழிபாட்டுக்குரிய பொருட்களுடன் பெருமானை வழிபட வந்தது. எம்பெருமானின் தலைக்கு மேல் படர்ந்த சிலந்தி பின்னிய வலையை கண்டு சினம் கொண்டு சிலந்தி பின்னிய வலையை அசுத்தமாக கருதிய யானை அதை அழித்துவிட்டு பூ, பழம் முதலியவற்றை எடுத்து வந்து தனது வழிபாட்டை நிறைவேற்றியது. சிலந்தி தான் பின்னிய வலையால் அமைத்த கோயிலை யாரோ கலைத்து விட்டார்களே என வருந்தி மறுபடியும் வலையை பின்னி தன் வழிபாட்டை தொடர்ந்தது. சிலந்தியும் யானையும் இவ்வாறாக ஒன்றையொன்று சந்திக்காது தன் திருப்பணிகளை செய்து கொண்டிருந்த போது விதியின் வசத்தால் ஒரு நாள் சிலந்தி திருப்பணியை செய்து கொண்டிருந்த போது யானை வந்துவிட்டது. உடனே யானையானது சிலந்தி பின்னிய வலையை தனது துதிக்கையால் குலைத்து விட்டது. சினங்கொண்ட சிலந்தி யானையின் துதிக்கை துவாரத்தின் நுழைந்து அதை கடித்து விட்டது. வழி தாங்க முடியாத யானை துதிக்கையை நிலத்தில் பலமாக அறைந்ததனால் நிலை குலைந்து கீழே விழுந்து இறந்தது. மேலும் துதிக்கையில் புகுந்து கடித்த சிலந்தியும் இறந்து போனது. இவைகளின் சிவபக்திக்கு மெச்சிய சிவபெருமான் யானைக்கு முக்தியையும் சிவலோகம் சென்று தனது பூதகணங்களின் தலைமையை ஏற்று வாழ வரமளித்தார். பின்னர் சிலந்தியை சோழ மன்னனாக பிறக்க திருவருள் செய்தார். அன்று தொட்டு திருத்தலம் தமிழில் திருவனைக்காய் என்று பெயர் பெற்றது. மறுபிறவியில் சோழ அரசனாக கோசெங்கட் சோழனாக பிறந்து திருவனைக்கால் திருக்கோவிலை கட்டினான் என்று சொல்லப்படுகிறது. கோவிலின் மூலவர் ஜம்புகேஸ்வரர். லிங்கம் இருக்கும் இடம் தரைமட்டத்திற்கு கீழே இருப்பதால் எப்பொழுதும் நீர் கசிந்து கொண்டே இருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த பதிவு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் மற்றும் உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். நன்றி.